ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நான் தான் உங்கள் வீக்கே பேசுகிறேன். அதாவது எனக்கு ஒரு மெயினான ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, என்கிட்ட எலைட்ரா இருக்குது. அதுவும் இது போன எலைட்ரா இருக்குது. அது பிரச்சனை இல்லை. எலைட்ரா இருக்குது. ஆனால் என்ன, இதை காணோம். என் கையில் வச்சுருக்கேனா இந்தா இது இல்லை என்கிட்ட. இது எனக்கு சுத்தமாக இல்லை. அது செய்ய எனக்கு ரெண்டு தேவை. ஒன்று வந்து இந்தா இருக்கே இதான். இன்னொன்று வந்து கன் பவுடர். அந்த கன் பவுடருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த கன் பவுட்ரு ஒன்லி இதில் மட்டும்தான் கிடைக்குமா கைஸ். ஸோ இந்த எபிசோடில் நான் வந்து கன் பவுட்ரு கட்ட போகிறேன். கன் பவுட்ரு ஃபார்ம் கட்ட போகிறேன். கன் பவுட்ருலாம் இல்லை, கன் பவுட்ரு ஃபார்ம் கட்ட போகிறேன். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க கைஸ், எபிசோடுக்குள்ளே போகலாம். கைஸ், இது கன் பவுட்ரு ஃபார்ம் கட்ட ஒன்று ரிசோர்ஸ் கேதர் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். இல்லை அப்படின்னா கட்டிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். கைஸ், க்ரீப்பர் ஃபார்ம்லாம் கட்டி முடிச்சாச்சு. நீங்கள் இது டைம் லேப்ஸில் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்தா ஓகே பண்ணால் ரொம்ப லேட் ஆகுது கைஸ். க்ரீப்பர் வந்து டக்கு டக்குன்னு விழுகுது. ஆனால் என்ன, கொஞ்சம் கன் பவுடரோட ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஏதாச்சும் பண்ணணும். இந்த லேயரை வந்து நான் வந்து 3 லேயர் தான் கைஸ் கட்டியிருக்கேன். இந்த ஃபார்மை இந்த 3 லேயர் மட்டும்தான் கட்டியிருக்கேன். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவும் கட்டலாம். இதுக்கு மேலே இன்னும் ஒரு 2 லேயர் ஏற்றி கட்டலாம். என்ன ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ பார்ப்போம் என்னென்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த கன் பவுடர் ஃபுல்லாக நான் தூக்கிட்டு போயிட்டேன். அது தூக்கிட்டு போயிட்டு இருந்தால் இந்த இருக்கா, இந்த சல்கர் பாக்ஸு ஃபுல்லாக சல்கர் பாக்ஸு ஃபுல்லான்னு இல்லை, இது ஃபுல்லாக ராக்கெட் எடுத்து வச்சேன் கைஸ். இந்த ராக்கெட்டு எடுக்கிறதுக்கு அங்கே இது எடுக்கிறதுக்கே ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஏஃப்கே இருந்தேன் கைஸ். க்ரீப்பர் ஃபார்மை கட்டி முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து நான் என்சிடி ரைட் பண்ண போயிட்டேன் கைஸ். ஏன் அப்படின்னா, இந்த இது போன எலக்ட்ரா வச்சே ஓட்டணும்ல கைஸ். இது ஆல்ரெடி உடைய போதோ, டக்குன்னு பேஸுக்கு போகணும் கைஸ். இல்லைன்னா உடஞ்சிட்டா அவ்வளோ இந்த சோழி முடிஞ்சிடும். இங்கேருந்து அது முடிய போட்டில் போகணும் கைஸ். ஒரு 200 பிளாக் தள்ளி கட்டியிருக்கேங்க கைஸ். ஸோ நான் பேஸுக்கு போகிறேன். நீங்கள் போய் நான் என்சிடி ரைட் பண்ணதை பார்த்துட்டு வாங்க கைஸ். கைஸ், இந்த என்சிடி ரைட்லாம் போயிட்டு வந்தாச்சு. உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் கைஸ், என்னோடய ஹாட் பாரில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இல்லை இதில் இதாக இருக்கா? அதாவது என்னாச்சு அப்படின்னா, இது எலக்ட்ரா வர வழியில் பிரேக் ஆகி விழுந்துருச்சு கைஸ். ஸோ இந்த கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரேன். கரெக்டாக இருந்தால் இங்கே வருதா, கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரும்போது பிரேக் ஆகி விழுந்துருச்சு கைஸ். ஸோ கீழே வந்து செத்துட்டேன் கைஸ். இது என்சிடி ரைடிங்கில் போன ரூட் ஆஃப்லாம் பார்ப்போமா கைஸ். இந்த ரூட் வந்து ஆல்ரெடி கிடச்சது உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த ஆட்டை போனப்போ கிடச்சது. என்ன அப்படின்னா, 2 ட்ராகனட்டு தான் நான் எடுத்தேன். ஆனால் என்ன, 1 2 3 4 எலக்ட்ரா எடுத்தேன் கைஸ். அதில் ஒரு எலக்ட்ரா வாங்கி வச்சு முடிச்சிட்டேன். அது வேறு விஷயம். இதில் வந்து 23 டைமண்டு. அதான் கைஸ் ஹைலைட். 23 டைமண்ட் எடுத்தேன். ஆமாம், என் இன்வென்ட்ரியில் இருந்த டைமண்டுங்க கைஸ். இல்லைங்க, டைமண்டை காணா. சரி கைஸ், அந்த டைமண்ட் நான் அப்புறமாட்டி தேடிக்கிறேன். நான் முதல்ல இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, டைமண்டு அங்கே தான் கிடக்கும் கைஸ். நான் செத்த இடத்துக்கிட்டே தான் கிடக்கும். ஸோ நான் அப்புறமாட்டி போய் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, இது வந்து இதே நான் அனுப்பிச்சிட்ருக்கேன் நினைக்கிறது. இந்த இருக்கா இதான் கைஸ். இதில் வந்து ஒரு ஸ்வாட் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, இதான் பெஸ்ட்டு ஸ்வாட். இது இருந்ததுனால தான் எனக்கு 35 அந்த சல்கர் செல்லே கிடச்சிச்சு. இல்லைன்னா சல்கர் செல் கிடச்சிருக்காரு கைஸ். இந்த செஸ்ட் பிளேட்டில் கேஸ் ஆஃப் ஃபைனான்சிங் மட்டும்தான் இருக்குது. இந்த செஸ்ட் பிளேட்டு வேஸ்ட்டு கைஸ். இந்த செஸ்ட் பிளேட் அங்கேயே தூக்கி போட்டு வந்துருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். அந்த வீடியோ ஃப்யூச்சரில் வரும், நீங்களே பார்த்துக்கோங்க.
அதுக்கான ஹிண்ட் வந்து இதையும் யூஸ் பண்ணுவேன். இதை நான் யூஸ் பண்ணுவேன். அந்த எபிசோடில் நான் இதை சொல்லுவேன் கைஸ். சரி, அடுத்து வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இதில் வந்து நல்ல செவல் கிடச்சிருச்சு போனதில். இந்த ஹெல்மெட் தான் கைஸ், நல்ல ஒரு ஹெல்மெட் கிடச்சிருச்சு. அப்புறம் பூட்ஸ் வந்து நமக்கு இது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வெதருக்கு எதுக்காச்சும் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த இருக்குது. ஸோ இதான் கைஸ் நமக்கு கிடச்ச லூட்டு கைஸ். இந்த இடத்துல நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த எபிசோடுக்கு நம்ம வந்து ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் கட்டணும். அப்புறம் வந்து என்சிடி ரைட் பண்ணோம். வர எபிசோடெலாம் இனிமேல் பெருசாக இருக்குங்க கைஸ். எனக்கு தேவையான பொருளை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இனிமேல் பாருங்கள், ஒரு எபிசோடும் பெருசாக வரும், டான்னு வரும். இன்னும் வரதுக்கு கொஞ்சம் டைமிங் லேட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய எபிசோடாக அதான் கைஸ் வரும். ஸோ இத்துடன் சைனிங் ஆஃப் யுவர் வீக்கே. see you again. அடுத்த எபிசோடில் பார்ப்போம் கைஸ். ஸோ see you again.